ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா, திருப்பி திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது, எழுத்தாளனாக இருக்கும்போது, சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில் காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு வந்து என்னோட கதையை நான் எழுதும்போது, எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க. அதில் நானும் இருப்பேன். அதனால எனக்கு அது ஈஸியாகிடும். ஆனால் அவர் நடைப்பயணம் போகும்போது, பாதசாரியாக போகும்போது, ரிப்போர்ட்டராக போகும்போதோ, கொலையை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகைகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது, நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ளே கொண்டு வந்து, அவர்கள் அறியாமல் விட்டது, அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி, அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி, அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டணும்னு தகும். ஏன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும், இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதை வேற ஒன்றா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம், அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது.